வணக்க மக்களே, 50 கிலோ பலவைக்கு செம்மையாக வேறு லெவலில் சாம்பார் செஞ்சுருக்கோம். அதாவது 350 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நம்ம சாம்பார் செஞ்சுருக்கோம். சூப்பராக கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், புளி சேர்த்து வேறு லெவலில் சாம்பார் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்தமாரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். பலவைக்கு, சாப்பாட்டுக்கு, எதுக்கு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். 2 லிட்டரு நாம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் பாதி அளவு சூடாகினதும் 200 கிராம் சீரகம் சேர்த்துடலாம். ஆயில் ஃபுல்லாக சூடாகக்கூடாது. சீரகம் கருகிடும். பாதி அளவு சூடாகினா போதும். சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே 100 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்கும்போது சாம்பாரில் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் 100 கிராம் மிளகு சேர்த்துடலாங்க. மிளகு சேர்த்துட்டு 2 கிலோ வெங்காயம் நல்லா தண்ணீர் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். 2 கிலோ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு வெங்காயம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி பொன்னிறமாக வதக்கக்கூடாது. பாதி அளவு வதங்கினா போதும். அப்போ தான் சாம்பார் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க சாம்பார். பாருங்கள், வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 3 கிலோ தக்காளி நல்லா தண்ணி விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 3 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் அள்ளும். தக்காளி கூடவே 7 கிலோ முருங்கைக்காய், 15 கிலோ கத்திரிக்காய் தண்ணியில் விட்டு அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துடலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றி அரை வேக்காடில் வேக விட்ருங்க. அப்போ தான் நல்லா வெந்து உப்பு நல்லா இறங்கியிருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காயில். பாருங்கள், கத்திரிக்காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நாம் தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மல்லித்தூள் 200 கிராம் சேர்த்துடலாங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு அது கூடவே சாம்பார் மசாலா 200 கிராம் சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வரதை யாராலையும் தடுக்க முடியாது. வேறு லெவலில் இருக்குன்னு டேஸ்ட்டு. சாம்பார் மசாலா சேர்த்துட்டு அது கூடவே தனி மிளகாய் தூள் 200 கிராம் சேர்த்துடலாம். எதுக்கு நாம் 200 கிராம் சேர்க்குறோன்னா, அங்கே பலவை செஞ்சுருக்கோம். அதெல்லாம் நாம் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். காரம் அதிகம் வராது. அதனால் நம்ம தனி மிளகாத்தூள் 200 கிராம் சேர்த்துக்கலாம். அது கூடவே வரமிளகாய் 100 கிராம் சேர்த்துடலாங்க. வரமிளகாய் எண்ணெயில் சேர்க்கறதோடு இப்படி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெயில் சேர்க்கும்போது கறிக்கிடும். இப்படி சேர்க்கும்போது நல்லா சூப்பராக, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. பாருங்கள், மசாலா காயில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் 200 கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் சாம்பார். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு 3 கிலோ, துவரம் பருப்பு 7 கிலோ 3 முறை தண்ணியில் விட்டு அலசி நல்லா வேகப்பட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாங்க. பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி கிளறி விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது பாதி உப்பு சேர்த்துருக்கோம். மீதி உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. உப்பு அளவு முக்கால் அளவு தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பாதி அளவு சாப்பாட்டில் பாதி உப்பு இருக்குது. அதனால் 2 சேரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதி வருது. இப்போ 4 கிலோ மாங்காய் தண்ணியில் விட்டு அலசி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம சேர்த்துடலாம். அது கூடவே 200 கிராம் புளி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள். வெறும் தண்ணியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். புளி சேர்த்துடலாங்க. புளி சேர்த்து நல்லா புளிப்பாக இருக்கும். சாம்பார் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூடவே நம்ம நெய் சேர்க்குறோம். நெய் சேர்க்கும்போது வாசனை அவ்வளோ அள்ளும். சாம்பாரில் செம்ம டேஸ்ட் வேறு குடிக்கும். நீங்கள் அது கூட 100 மில்லி நெய் சேர்த்துங்க. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். நண்பர்களே, பலவைக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சாம்பார். நீங்கள் வேறு லெவலில் இருக்கும். பலவைக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் இப்படி செஞ்சு பாருங்கள். எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சாம்பார் இப்படி செய்யும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. நண்பர்கள் அனைவரும் என் வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம 50 கிலோ பலவை எப்படி செய்யுதுன்னு நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிங்க. எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.